ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனலில் இன்றைக்கி மகிழினி கிச்சனில் சத்து மாவில் கெட்டி உருண்டை செய்கிறது அப்படின்னு செய்ய போகிறேன். இது வெள்ளைக்கரைசல் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். நாட்டு வெல்லங்கிறதுனால அது கருப்பாக தான் இருக்கும், கலரெல்லாம் இருக்காது. அது ஆரோக்கியமானது, கெமிக்கல் கலக்காதுங்கிறதுனால அந்த வெல்லம் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது தேங்காய் பல்லாக அரிஞ்ச தேங்காய், அதில் தேங்காயும் போட்டுக்கணும். பாகுக்கு பதமெல்லாம் வேண்டியதில்லை, சும்மா கெட்டி உருண்டை மாவில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதனுடைய பதம் வந்தால் போகும். இது சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா தானியங்களும் போட்டு அரைச்ச சத்து மாவு, அதில் ஏலக்காய் பொடி போட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ வெல்லம், தேங்காயோட பொட்டுக்கடலையும் போட போகிறேன். அதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எள்ளு கூட போடுவாங்க, ஆனால் நான் எள்ளு இல்லை, அதனால் நான் எள்ளு வைக்கல. இதை உருண்டை பிடிக்கிற இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்குல்ல, இந்த தண்ணியாக இல்லாமல் 2 கொதி வந்ததுன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். பாகுங்கிற இது வெள்ளை கரைசல்ங்கிறது பாகுங்கிற பதத்துக்கு வந்துடும். அந்த பதம் வரும்போது அதை மாவில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். ஒரேடியாக ஊற்றக்கூடாது. 2 போர்ஷன் அல்லது 3 போர்ஷனாக நிறந்து ஊற்றி செஞ்சாக்க கெட்டி உருண்டை. பாகு பதம் கெட்டியாக போயிட்டால் அது ரொம்ப கெட்டியாக போயிடும், அது உடைக்கிறது கஷ்டம். ஓரளவுக்கு இந்த தண்ணியாக இல்லாமல் அதுதான் பதம். அது பாகுங்கிற மாதிரி மனசுக்கு நமக்கு கண்ணுக்கு தோணும். அந்த பதம் வந்தால் போகிறோம், அதை ஊற்றி கெட்டி உருண்டை பிடிச்சிடலாம். இதுதான் சத்து மாவு கெட்டி உருண்டைங்கிறது. பாகு பதம் வந்துடுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு பாகுன்னு கண்ணுக்கு நமக்கு தோணி போயிடுச்சுன்னா போகிறோம், அவ்வளோதான். அந்த அளவு தான், தண்ணியாக இல்லாமல் பாகு. பொட்டுக்கடையிலாம் போடுறதுனால மற்றதெல்லாம் கம்பு, கேவரு, ராகி, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை எது வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இல்லை எதை போட்டாலும் சத்து தான். சத்து மாவு போட்டு எல்லாம் வறுக்க வேண்டியதை வறுத்துடணும், வறுக்க வேண்டாததை வறுக்க வேண்டியதில்லை. போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே.